ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபால்கன் தமிழ் கேம்ஸ். நீங்கள் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் ஸ்னோ பியோம் என்னமோ அப்டேட் வந்துருக்கு. அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட நம்ம ப்ளே பண்ண போகிறோம். அவன் ஃபாரிஸ், அவன் யூடியூப் சேனல் வச்சுக்கிறான். அவன் சேனல் பேர் F_gamer54. ஓகே, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் கேமுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இது ரீ எடிட்டிங் தான் கிஃப்ட் பண்ணுறேன். ஏன்னா எப்போது ரெக்கார்டிங் பண்ணுறது, இப்போ நான் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரிய வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா பார்த்தா வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியும். ஏன்னா ஆப்பை டீல் பண்ணி அப்புறம் தான் கேலரிக்குள்ளே போய் இப்போ நான் திரும்பி ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் வாய்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஃபஸ்ட்டு வாய்ஸ் வரான்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறமா தான் வாய்ஸ் ஃபுல் 10 minutes வீடியோ, அதில் வாய்ஸே இருக்காது. அப்புறமா இப்போ நான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ரீ ரெக்கார்டிங் எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஓகே, 2 players. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர் உள்ளே போனோன்னா இது கொஞ்சம் ஆடாதாச்சும் உள்ளே பார்த்துக்கேன். ஸோ நான் உள்ளே போனோன்னு காமிக்கிறேன். ஓகே கைஸ், கேம் உள்ள வந்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்து போனால் நான் மரத்தை வெட்ட போனேன். இப்போ டக்கு டக்குன்னு ஆக்சும் வரல, டக்கு டக்குன்னு வெட்டிட்டு சரி. அப்புறமா தான் என் ஃப்ரெண்டையும் கொண்டேன் க்ளிச் பண்ணலான்னு. க்ளிச்சு ஒர்க்கும் ஆகல. சரி, அதான் நம்ம போய் ஃபயர் போடணும்னு பார்த்தா அது அங்கங்கே மாட்டி போச்சு. ஓகே, அங்கங்கே மரத்தை எங்கேயுமே வெட்டியிருந்தேன். அப்புறம் ஸ்னோ பியோம்னு ஏதோ அப்டேட் இருந்துச்சு. அந்த நான் ஸ்னோ பியோமே ஏதோ ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போனேன்னா எது ஒன்றுமோ கீழே ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு. அது குறைஞ்ச ஹெச்பி குறையும். அப்புறம் அடுத்த நாள் திரும்பி விளாட்னா ஒரு ஒயிட் வூல்ஸ் துரத்தி டையாக்கிச்சு. பேண்டேஜ் இருந்தாலும் ரிவைவ் பண்ணிட்டான்ல. அது என் ஃப்ரெண்டு கூட விளாடல, வேற ஒரு அதர் பிளேஸ் கூட தான் விளாடிருந்தேன். ஓகே, இந்த பன்னியை ஃபஸ்ட்டு பிடிச்சி வெட்டிட்டு இருந்தேன். நான் பன்னி ஃபுட் கிடைக்கும் தான் வெட்டிட்டு இருந்தேன். பார்த்தா பன்னி ஃபுட்டும் கிடைக்கல, ஒரு ஃபுட்டும் கிடைக்கல, ஏதோ மீட் தான் கிடச்சிச்சு. அப்புறம் என்னமோ என்னமோ இருந்துச்சு, என்னது கன்னி ஃபுட்டு என்னமோ இருந்துச்சு, அதை பற்றி வாசிக்கல. இங்கே கன்னு புல்லட் இருந்துச்சு. நான் அந்த கன்னு புல்லட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த ஃபேனை நானே எடுத்துக்கிட்டேன். அப்புறமா சரி, ஏதோ இம்பார்ட்டன்ட் பிளேஸும் பார்த்து இருக்கான்னு பார்க்கலான்னு போனால் 2 டப்பா இருக்கிற டப்பா கண்டுபிடிச்ச லூட்டு புட்டி. சரி, ஓப்பன் பண்ணி ஏதோ கிடைக்குதான்னு பார்த்தா எனக்கு கிடச்சிது இந்த குடாக்ஸ் கிடச்சிச்சின்னு போனேன். அப்புறம் பக்கத்தில் கோல் லக்கு, அப்புறம் இன்னொன்று 2 மெட்டல் இது இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ வீடை போய் லூட் அடிக்கலாம் வீட்டுக்குள்ளே போனேன். தெரியல, எனக்கு ரொம்ப நினச்சி ரெக்கார்டிங் பண்ணி கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபயர் ஹஸ் கான் அவுட், யூ ஆர் த லாங்கர் சேஃப். ஃபயர் முடிய போது எனக்கு அடிஞ்சு. சரி, நான் கோலை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு போடலான்னு போட போனேன். என் ஃப்ரெண்டு அதை எடுக்க சொன்னால் அவன் எடுக்காமல் கோல் முடிய போது ஃபயர் இது ஃபயர் கேம்ப் ஃபயர் அணைப்போதுன்னு சொல்லியிருந்தான். சரி, அதை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். உட்டு நிறைய இருந்துச்சு, அதையும் எடுக்கல. சரி, அவனை எடுக்க சொல்லிட்டு நான் கேம்ப் ஃபயர் கிட்ட டேரெக்டாக போனேன். அப்புறம் வந்துட்டேன். பார்த்தா கேம்ப் ஃபயர் அணைஞ்சே போச்சு. சரி, நம்ம ஃபயர் போயிட்டு இது பண்ணிட்டேன், மிஷினில் போட்டேன். அப்புறமா அதை ஏதோ கிராஃப்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு பார்த்தா கிராஃப்ட் பண்ண பார்க்கலையா. ஓகே நெக்ஸ்ட் வீடியோ. அப்புறம் எல்லாம் ஃபுட்டையும் எடுத்து ஃபயர் குக் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா குக் பண்ணிட்டு ட்ரைடாட்டு வந்திருந்தான். சரி, பன்னி ஃபுட் கிடையாதுன்னு ஒரு பன்னியை வெட்டிட்டு இருந்தேன். பார்த்தா பன்னி ஃபுட்டு டக்குன்னு கிடச்சிச்சு. சரி, போய் ட்ரேட் பண்ணிடலான்னு ட்ரேட் பண்ணேன். குட் செகண்ட் நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு பண்ணி வெட்டியிருந்தான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நான் குட் ஆக்ஸ் எடுத்துகிட்டு அவன் பண்ணி வெட்டினா வெறும் ஃபுட் மட்டும் தான் கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொரு பண்ணிச்சு, அதையும் வெட்டினா ஃபுட் மட்டும் தான் கிடச்சிச்சு. சரி, பார்த்தா கிட்டே காப்பாற்றுற இடம்
சரி போகலான்னு கொஞ்சம் நான் சுற்றி அப்புறமா போனேன். போய் பார்த்தா ஒரு உல்ஃபு பக்கத்துலேயே அந்த கடிக்கிறது. இது சரி போட்டாதுன்னு நான் இந்த வீடியோ பார்த்துட்டு என்கிட்ட எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் கொடுக்காம என் ஃப்ரெண்டு கூட காலிங் பண்ணிட்டு கால் பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணி எண்டு பண்ண போகிறேன். லாஸ்ட்டில் 42 நிமிஷம் எண்டு பண்ண போகிறேன். வீடியோ எண்ட் ஆகிட்டு. சரி எப்போ தான் எண்ட் ஆகிடுன்னு பார்த்தா 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷமாக 5 நிமிஷத்துலேயே எண்ட் ஆகிட்டு. சரி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் பிரிண்டட் வீடியோ வரும் கைஸ். ஓகே இந்த வீடியோ பிடிக்கும். அது உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அழைச்சிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். ஓகே பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி அது வீடியோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஃபால்கன் தமிழ் கேமிங்ஸ். பாய் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.